மனிதர்களில் நல்லவங்க இருக்காங்க, ஆன்மீகவாதிகள் இருக்காங்க, அரசியல்வாதிகள் இருக்காங்க, அறிவியல் அறிஞர்கள் இருக்காங்க, வியாபாரிகள் இருக்காங்க. இப்படி பலதரப்பட்டவங்க எல்லாமே இருக்காங்க. ஆனால் மனிதர்களே ரவுடீசம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி கிரகங்கள்லேயும் ரவுடீசம் பண்ணுற கிரகங்கள்லாம் இருக்குது. அப்படியா? கிரகங்களில் கூட அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆமாங்க. ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய், அதுக்கடுத்து ராகு, இந்த 2 கிரகங்கள் இருக்குது இல்லைங்களா? இந்த 2 கிரகங்களும் ரவுடீசத்துக்குரிய கிரகங்கள். செவ்வாயெல்லாம் ஒரு ஜாதகத்தில் வலிமையாக இருந்து அந்த திசை வந்ததுன்னு வைங்களேன், அவங்க நான் தான் பெரிய தாதா, எனக்கு கீழே தான் எல்லாம் நடந்துக்கணும்னு அவங்க வட்டாரத்தில் அவங்க ஏதாவது பேசின்னு இருப்பாங்க. அதே மாதிரி ராகுவும் கொஞ்சம் வலுவாக இருந்து அந்த திசை வந்ததுன்னா அவங்களுக்கு அதீதமான தன்னம்பிக்கை வந்துடும். அதனால் எனக்கு கீழே தான் எல்லாரும், எனக்கு தெரியாது எதுவும் கிடையாது, மற்றவங்களோட எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரியான தலக்கணம் அதெல்லாமே கூட வர ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரியான சில கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் மேலோங்கி இருக்கும்போது தான் அவங்கள்ட்ட அந்த ரவுடீசம் மேலோங்கி இருக்குங்க. சிலருடைய ஜாதகங்களை நம்ம ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது இந்த உண்மைகளை எல்லாம் நம்மால் கண்டறிய முடியுதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லக்னத்திலேயோ அல்லது 6ஆம் இடத்திலேயோ செவ்வாய் இருந்தாலோ ராகு இருந்தாலோ அவங்கள்ட்ட சின்னதாக ஒரு ரவுடீசம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த மாதிரி பண்ணுறவங்க, இந்த மாதிரி தப்பு செய்கிறவங்களெல்லாம் விடக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேகம் இருக்கும் அவங்கள்ட்டெல்லாம். தட்டி கேட்குறது அல்லது தடாலடினா ஏதாவது இறங்கிறது, சில நேரங்களில் சட்டத்தை மீறி சிலதை செயல்படுத்துறது, இதுக்கெல்லாமே இந்த செவ்வாய் ராகு இந்த 2 கிரகங்கள் தான் ஒருத்தர் அது மாதிரி தூண்டி விடுறது. அதோடைய தசாபுக்தியில் நடக்கும்போது ரவுடீசத்தை நம்ம மனசுக்குள்ளார அது தூண்டி விடுங்க. அதே மாதிரி சந்திரனுடன் ராகுவோ செவ்வாயோ சேர்ந்தால் நல்லதுக்காக அவங்கெல்லாம் கொஞ்சம் இறங்கி போராடுவாங்க. அதாவது மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக. 6ஆம் இடத்துல சந்திரன் ராகு, 6ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய், இந்த 2 கிரகங்கள் இருந்தால் அவங்க நல்லதுக்காக போராடுவாங்க. ஆனால் கெட்டவங்க பார்வையில் அவங்க ரவுடிசம்ன்றாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும். இந்த மாதிரியான கிரக சேர்க்கைகள் இது மாதிரியான உணர்வுகளையும் தூண்டிவிட்டு கொண்டே இருக்குங்க. அதே மாதிரி லக்னத்தில் சந்திரன் செவ்வாய் ராகு இந்த 3 கிரகங்கள் ஒருத்தவங்க ஜாதகத்தில் இருந்தால் அவங்க ஒரு தாதா மாதிரி, ஒரு ரவுடீசம், அந்த மாதிரி எண்ணங்கள், அந்த மாதிரி சிந்தனைகள் அதெல்லாம் அவங்கக்கிட்ட மேலோங்கி இருக்கும். அதாவது சட்டத்தை வளைக்கிறது, சட்டத்தை மீறி நடந்துக்கிறது, தாமச்சது சட்டம் அப்படின்னு பேசுகிறது, இந்த மாதிரியான ஒரு எண்ண ஓட்டங்கள், ஆட்டிடியூடு, அதெல்லாம் இந்த 3 கிரகங்கள் ஒருத்தவங்களுக்கு அது உருவாக்கும். அப்போ இந்த 3 கிரகங்கள் ஒன்றா சேர்ந்து, அதாவது சந்திரன் செவ்வாய் ராகு, இந்த 3 கிரகங்கள் லக்னத்தில் உட்கார்ந்து செவ்வாதசை வரும்போது ராகுதசை வரும்போதெல்லாம் இவங்க அந்த மாதிரி ஆகிடுவாங்க. அப்போ கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கணுங்க. அதே மாதிரி 10ஆம் இடத்துல செவ்வாய் ராகு கேது சனி இந்த மாதிரி இருந்தாலும் கூட சில நேரங்களில் அந்த மாதிரி ரவுடிச எண்ணங்கள் வருங்க. 10ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருந்தார்னா அரசியல் தாதா, பொலிட்டிக்கலில் அவர் தாங்க தாதா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி கொடுக்குங்க. சிலர்லாம் சில காலகட்டங்களில் தேடப்படும் குற்றவாளியாக மாறிடுறாங்க. அந்த மாதிரி நெருக்கடிக்கெல்லாம் சில நேரம் சிலர் தள்ளப்படுறாங்க. அப்போ என்ன கிரகங்கள் அது? 10ஆம் இடத்துக்குரிய கிரகம் 12ல் இருந்தாலோ, நீச்சமாகி இருந்தாலோ, லக்னாதிபதி நீசமாகி உட்கார்ந்துருந்தாலோ, லக்னாதிபதி 6, 8, 12ல் மறைஞ்சிருந்தாலோ, 10ஆம் இடத்துல 2 பாவிகள் சனி செவ்வாய், சனி ராகு, சனி கேது இது மாதிரி இருந்தால் அவங்களுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கும் பொழுது அவங்கெல்லாம் தேடப்படும் குற்றவாளிங்கிற நெருக்கடிக்கு உருவாயிடுறாங்க. அப்போது இந்த மாதிரி கிரக அமைப்புகள் வரும்போது நீங்கள் உங்களுக்கு ஏதாவது இது மாதிரி இருந்து இந்த தசாபுத்தியில் வரும்போது நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். நமக்கு இப்போ நேரம் சுமாராக தான் இருக்குது, நம்ம கவனமாக இருந்துக்கணுங்கிறது தாங்க உண்மை. அதனால் ஜோதிடம்ங்கிறது வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கிறதுனால ஜோதிடங்களையும் கிரகங்களையும் புரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோம்னா வாழ்க்கை வசந்தமாக இருக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு பொன்னையும் பொருளையும் புகழையும் அள்ளித்தரும் அற்புதமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.